ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 23ஆம் தேதி மேட்ரியஸ் டே, தியாகிகள் தினம், ஷாகித் திவாஸை அனுசரிச்சுட்ருக்கோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, இவங்களோட உடல் எந்த இடத்துல எரியூட்டப்பட்டது, இவருக்கு ஒரிஜினலாக எந்த தேதியில் தூக்கில் போடணும்னு சொன்னாங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே தெளிவாக பார்ப்போம். ஷாகித் ஆசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகத்சிங் அவர்களுக்கும் சுக்தேவ், ராஜ்குரு இவங்க 3 பேருக்குமே லாகூர் கான்ஸ்பிரசி கேஸில் தூக்கு தண்டனை கிடச்சிது. முதல்ல மார்ச் 24, 1931 தான் தூக்கில் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக 11 மணி நேரம் முன்னாடியே மார்ச் 23, 1931 இரவு 7:30 மணிக்கு தூக்கில் போடுறாங்க. இந்த தூக்கிலிடும் உத்தரவை நிறைவேற்றுறதுக்காக ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை சைன் வாங்கணும். அந்த மேஜிஸ்ட்ரேட் யார் அப்படின்னா நவாப் முகமது அகமது கான் கசூரி அப்படிங்கிற ஒரு மேஜிஸ்ட்ரேட். ஸோ லாகூர் மத்திய சிறையில் தூக்கில் போட்டாங்க. தூக்கில் போட்ட பிற்பாடு இவங்களுடைய உடல்களை பார்த்தீங்க அப்படின்னா ஹுசைனி வாலா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வச்சு எரியூட்டுறாங்க. எரியூட்டின பிற்பாடு அவங்களோட சாம்பலை பார்த்தீங்க அப்படின்னா ஃபெரஷ்பூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி சட்லஜ் நதியில் அவங்களுடைய சாம்பலை வீசிட்டாங்க. இப்போ இவங்க 3 பேரோட நினைவிடம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஹுசைனி வாலா அப்படிங்கிற கிராமத்தில் தான் இருக்குது. சுவாரஸ்யமாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடம் முதல்ல பாகிஸ்தான் கிட்டே இருந்துச்சு. 1961 தான் ஒரு 12 கிராமங்களை கொடுத்து இந்திய அரசாங்கம் இந்த இடத்த இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இங்கே பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் இவங்க 3 பேரோட உடல்கள் மட்டும் இல்லாமல் பட்டுகேஸ்வர தத் இருக்கார்ல, அவருடைய உடலும் இங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. பகத்சிங்கோட அம்மா வித்யாவதி இருக்காங்கல்ல, அவங்களோட உடலும் இங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதில் பகத்சிங் அவர்கள் கடைசி காலகட்டங்களில் ஒய் ஐம் அன் ஆர்டிஸ்ட், நான் ஏன் நாத்திக நானேன் அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதினாங்க. அந்த கட்டுரை பகத்சிங் அவர்களுடைய இறப்புக்கு பிற்பாடு 27 செப்டம்பர் 1931 லாலா லஜபதி ராயோட த பீப்புள் அப்படிங்கிற பத்திரிகையில் வெளிவந்தது. இதை பெரியார் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பி ஜீவானந்தம் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்தாங்க. 1935 குடியரசு இதழில் இந்த கட்டுரை அப்படிங்கிறது வெளிவந்தது. நன்றி.